ஸ்ரீ தேவி பாகவதம் 216 பகுதி 9 ஸ்கந்தம் ஐவகை சக்திகள் பகுதி 1. நாராயணரே, துர்காதேவி, ராதாதேவி, லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி, சாவித்ரி தேவி எனப்படும் 5 சக்திகள் பற்றி விவரமாக கூறுங்கள் என்று கேட்டார் நாரத மாமுனிவர். நாரதரை 5 வித பிரகிருத்தியான பிரம்மத்தோடு கலந்திருக்கும் சிற்சுக்தி ஆகும். சிருஷ்டி காலத்தில் இச்சக்தி வலது பாகம் ஆண் வடிவமாகவும் இடது பாகம் பெண் வடிவமாகவும் இருக்கும். இருப்பினும் பரபிரம்மம் எப்படியோ அப்படியே சக்தி இருப்பாள். இதிலிருந்து சக்தி ஒன்றே என்று உணர்ந்து அந்த சக்தி நித்தியமானதாகவும் அழிவில்லாததாகவும் விளங்கும் பிரம்மஸ்வரூபம்தான் என்று மெய்யுணர்ந்தோர் கூறுவர். அந்த மூல பிரகிருத்தியின் ஏவலினால் 5 விதமான சக்திகள் தோன்றின. அவை பின்வருமாறு. துர்காதேவி, இவள் சிவப்பிரியை. அருள் செய்வதில் இவளுக்கு நிகர் இவள்தான். கணேசர் பிறப்பதற்கு அன்னையானவர். தேவர்கள், ரிஷிகள், பிரம்மதேவர் முதலியோரால் துதிக்கப்படுபவள். எல்லா பொருட்களிலும் நிறைந்திருப்பவள். தன்னை சரணடைந்தவர்களை காப்பாற்றுபவள். சித்திகளை தருபவள். அனைத்தினதும் சித்தி உருவாக திகழ்பவள். கிருஷ்ணரோடு இருக்கும்போது நாராயணியாக தோன்றுபவள். லக்ஷ்மி தேவி சுத்த தத்துவத்தின் வடிவானவள். அனைத்து விதமான திரவியங்களையும் வழங்குபவள். இவள் அமைதியின் வடிவமானவள். காமம், கோபம், உலோபம், அகங்காரம் ஆகியவற்றை அளிப்பவள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அன்பிற்கு பாத்திரமானவள். ஸ்ரீ வைகுந்தத்தில் விஷ்ணுவின் பத்தினியாகவும், ஸ்வர்க்கத்தில் ஸ்வர்கலட்சுமியாகவும், ராஜ்யங்களில் ராஜ்யலட்சுமியாகவும், இல்லங்களில் கிரகலட்சுமியாகவும், பிராணிகளிடத்தில் சோபலட்சுமியாகவும், புண்ணியவான்களிடத்தில் பிரீத்தி லட்சுமியாகவும், அரசர்களிடத்தில் கீர்த்தி லட்சுமியாகவும், வர்த்தகரிடத்தில் வர்த்தக லட்சுமியாகவும், பாவிகளிடத்தில் கஜலட்சுமியாகவும், வேதாந்திகளிடத்தில் தயாலட்சுமியாகவும் விளங்குகிறாள். சரஸ்வதி தேவி வாக்கு, புத்தி, வித்தை, ஞானம் என்பவற்றை அருள்பவள். சகல வித்தைகளின் வடிவமாக திகழ்பவள். இவளை வழிபடுவோரின் புத்திக்குள் இருந்து அவர்களின் கலை ஆற்றல்களுக்குள் அவ்வாற்றலின் வடிவமாக இருந்து செயல்படுகிறாள். எல்லா விதமான சந்தேகங்களையும் நீக்கி உண்மையான தத்துவ பொருளை விளக்கி அதனுள் நின்று கிரந்த காரணியாக செயல்படுகிறாள். அத்துடன் கிரந்தங்களை ஆக்கும் ஆற்றல் வடிவமாகவும் திகழ்கிறாள். அத்துடன் எல்லா கலை வடிவங்களாகவும் அவற்றின் தாயாகவும் திகழ்கிறாள். மேலும் சொற்பொருள் வாதங்களில் வடிவமாகவும் அவற்றின் பொருளாகவும் விளங்குகிறாள். அதற்காக எப்போதும் வீணையும் புஸ்தகமும் ஏந்தியபடி இருக்கிறாள். சொற்பொருள் வாதங்களின் வடிவான தேவியாக இருக்கிறாள். இவள் திருமாலுக்கு இனியவள். பச்சை கற்பூரம், சந்தனம், முல்லைப்பூ, ஆம்பல், வெண்தாமரை முதலியவற்றிற்கு இணையான நிறமுடையவள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ரத்ன மாலையால் வழிபடுபவள். இவளது அனுகிரகம் இல்லாதவர்கள் செயற்பாடில்லாத பொம்மைகளை போன்றவர்கள். சாவித்ரி தேவி சாவித்ரி தேவி பிரம்ம குல வடிவினலாகவும், ஜப வடிவினலாகவும், தவ வடிவினலாகவும் உள்ளவள். அவள் தூய்மையான திருவுருவை உடையவள். நமஸ்கார ரூபிணி சாவித்ரி காயத்ரியின் வடிவமாகவும் அவற்றை அனுஷ்டிக்கும் அந்தண பிரியையாகவும் தீர்த்த வடிவினலாகவும் உள்ளவள். சுத்தமான ஸ்படிகத்தை போல ஒளிரும் ஸ்வரூபிணி. அவளது பாதம் பட்ட இடங்களெல்லாம் தூய்மைப்படும். ராதா தேவி ஐவகையான பிராணன்களுக்கும் அதிதேவதையாக விளங்குபவள். ராதா தேவி எல்லா தேவிகளிடம் உள்ள அழகு உருவமாகவும், எல்லோரிடமும் உள்ள சம்பத்தாகவும், நிறைந்த பெருமைகள் உள்ளவளாகவும் விளங்குபவள். பூஜைக்கு உரியவளாகவும், அனைவராலும் வழிபடப்படுபவளாகவும், ஆதி மூலமாகவும் அனாதியாகவும் உள்ளவள். பிரம்மேந்திரபுரத்திலும் கோக்கிலத்திலும் வசிப்பவள். பாவ புண்ணியங்கள் அற்றவள். அமைதியும் அகங்காரமின்மையும் அவாவின்மையும் உள்ளவள். தேவர்கள், முனிவர்கள் முதலியோரால் ஞான நோக்கால் பார்க்கப்படுபவள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீது பக்தியும் பாசமும் கொண்டவள். எல்லா சம்பத்துக்களையும் வழங்குபவள். ஆதி காலத்தில் பிரம்மதேவர் தனது ஆத்ம சக்தியின் பொருட்டு 60,000 ஆண்டுகள் கடும் தவம் புரிந்தும் கனவிலும் காண்பதற்கு அருமையான திருவடி தாமரைகள் உள்ளவள். 216 பகுதி நிறைவடைந்தது.